என்ன விளையாடுறியா? ஏன் இவ்வளோ அவசரப்படுற? நான் உன்னை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? சரி, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். சரி சரி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஏமா கயல், சொல்லுங்கம்மா. ஹாலை கூட்டிட்டு அப்படியே அண்ணனை எழுப்பி விட்டுட்டு அந்த ரூமையும் கூட்டி விட்டுடுமா. எப்படி வச்சிருக்கான் பாரு ரூம. எங்க போயிட்டான் காலங்காத்தால? அம்மா, அண்ணாவை காணோம். எங்க போயிருப்பான் இவ்வளவு சீக்கிரம்? அங்கதான் இருப்பான் பாரு. என்னை தேட வேண்டாம், நான் நிம்மதியான இடத்தை நோக்கி போகிறேன். அம்மா, ஏன் இப்படிலாம் நடக்குது? இவன் எங்கதான் போயிருப்பா? நான் கொஞ்ச நாள் கூட நிம்மதியாவே இருந்ததில்ல. திரும்பவும் எனக்கு துன்பம் தான் வந்து சேர்ந்திருக்கு. அம்மா அழாதீங்கம்மா. அண்ணா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான். உங்க அப்பாவும் திடீர்னு ஒரு நாள் காணாம போனாரு. இன்னைக்கு வரைக்கும் முடிவே தெரியல. அவன் எங்க தான் போயிருப்பான்? லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சேர்த்து வச்சிருந்திருப்பேனே. அம்மா அழாதீங்கம்மா. அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு வேணா கால் பண்ணி கேட்டு பார்க்கலாமா? ஹலோ, சிவானா இருக்காங்களா? அண்ணா, என் அண்ணா உங்க வீட்டு பக்கம் வந்திருந்தாங்களா? அவனை காலையிலேருந்தே காணோண்ணா. சுரேன் அண்ணா கிட்டயா? சரி, நான் கேட்குறேன். ஓகே. ஹலோ, சுரேன் அண்ணா இருக்காங்களா? அண்ணாவை காலையிலேருந்து காணல. அங்க இருக்காங்களா? அவனோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. ஓல்டு பார்க்கா? அம்மா, ஏண்டா இப்படிலாம் பண்ற? என்னம்மா செஞ்ச? என்ன பண்ணியா? ஏண்டா என்னை இப்படி துன்பப்படுத்துற? என்னாச்சு? இது ஃபில்முக்கு எழுதின ஸ்கிரிப்டுமா? இதை பார்த்து தப்பா புரிஞ்சுட்டீங்களா? இனிமே இப்படிலாம் பண்ணாதடா. நீங்க ரெண்டு பேரும் இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லடா.
உங்களை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். நீங்கள் போங்க, நான் தங்கச்சி கூட்டிகிட்டு வரேன். சரிப்பா. கயல், அம்மா ஒரு பொய்யான விஷயத்துக்கு இப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னா இது உண்மையாக நடந்தா? என்ன என்ன சொல்ற? நீ நேற்று ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன். உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற முழு உரிமை உனக்கு உண்டு. அதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் உன் வயசு என்னை தலையிட வைக்குது. இன்னும் உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் இப்போ நீ எடுத்திருக்கிற முடிவு எல்லாத்துக்கும் தடையாக இருக்கும். தனு, நீ காதலிக்க வேணாம்னு நான் சொல்லலை. இந்த வயசில் நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அது வரைக்கும் உன் காதல் காத்திருக்குமா? இப்போதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கு. உனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னா இப்போவே போயிடு. உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க சந்தோஷம் உனக்கு முக்கியம்னு நினைச்சனா எப்பயோ கிடைக்க போற அன்புக்காக இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற அன்பை இழந்துடாது.